சமீபத்துல படிச்ச புண்ணியம்னு சொல்லக்கூடிய ஒரு அழகான சிறுகதை. ஒரு பெரிய திருவிழாவில் லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மரகதம்னு சொல்லக்கூடியவங்க சாம்பார் சாப்பாட அன்னதானமா கொடுத்துட்டு இருக்காங்க. நேரம் ஆக ஆக அந்த சட்டியில இருக்கக்கூடிய சாம்பார் சாப்பாடு கூட்டத்தினால அப்படியே குறைஞ்சிட்டே வருது. கடைசியில கொஞ்சோண்டு இருக்குது. அந்த கொஞ்சோண்ட தன்னுடைய தேவைக்காக வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு அந்த சட்டியை கழுவ போட்டு அம்மா கை கழுவிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்தை விளக்கிட்டு ஒரு பெரியவர் வந்து, சாப்பாடு இருந்தா கொடுங்கம்மா, ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையேந்து நிக்கிறாரு. அந்த வீட்டுக்கு எடுத்து வச்ச சாப்பாட்டுல இருந்து இவருக்கு கொடுப்போமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்க மரகதம், இல்லைங்கய்யா எல்லா சட்டையும் கழுவ போட்டோம் இல்லைன்னு சொல்லிட்டு போற போக்குல சொல்லிடுறாங்க. இந்த பெரியவரும் இல்ல பரவாயில்லம்மா இருக்கட்டும்னு சொல்லிட்டு வெயிலோட காட்டத்துல மரத்தோட நிழல்ல போயிட்டு அப்படியே உட்காடுறாரு. இதை பார்த்துட்டே இருந்த 10 வயசு பொண்ணு வேகமா அந்த பெரியவர்கிட்ட ஓடி போய், ஐயா இது நான் சாப்பிட வச்சிருந்த சாப்பாடு, இதை நீங்க சாப்பிடுங்க, எங்க அம்மாவும் நானும் சேர்ந்து ஒரு சாப்பாடு சாப்பிட்டுக்கிறோம், அவங்க வாங்கினதை சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெருந்தன்மையோட அந்த பொண்ணு கொடுக்கணும். அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த பெரியவர் மனசார நீ நல்லா இருக்கணுமான்னு சொல்லி வாழ்க்கிறார். இதை பார்த்த மரகதத்துக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. லட்ச லட்சமா செலவு பண்ணி வருஷம் அன்னதானம் போட்டு நமக்கு கிடைக்காத ஒரு புண்ணியம், ஒரு சின்ன பொண்ணு தன்னோட அதிகமா பசியோட இருக்கவருக்கு தான் சாப்பாடை கொடுக்கறது மூலமா வருதுன்னு சொன்னா, உண்மையான புண்ணியம் என்பது தன்னோடு நடக்கக்கூடிய தன்னோடு வாழக்கூடிய மனிதர்களுடைய உணர்வை அறிந்து நடப்பதுதான்றத புண்ணியம்ன்ற சிறுகதை ரொம்ப அழகா சொல்லுது.